தேர்தல் முடிந்த பிறகுதான் நீங்கள் அவருடைய சுயரூபம் தெரியும். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லாமல் நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். எங்களுக்கு பேரம் தாங்க முக்கியம். கொள்கை இந்த கொள்கையெல்லாம் ரெண்டாவது, அப்புறம் அது மூட்டை கட்டி மேலே வைங்க. இப்போ எல்லா பகுதிகளிலுமே பிரேமலதாவுக்கு வன்னியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. வாக்கு செலுத்தையும் இல்லை. அப்போ அவர் கொடைக்கானலுக்கு போய் அங்கேயும் சூடாக வந்திருக்கார். இங்கேயே போனாலே மனோ தங்கராஜ் கட்சி கூட நான் விசில் அடிக்க போகிறேங்கிறாரு. இப்படி திமுக விசில் சத்தத்தை கேட்காம கோபாலபுரம் கதவை சாத்தி வச்சிருக்காங்க. ஏறக்குறைய 10 தொகுதி நேரடியாக பாதிக்கும். செல்வாக்கு உண்டு, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு பேச்சு. ஆமா, 40 தொகுதியில மறைமுகமா பாதிக்கும். வேலுமுருகன் ஒரு ஆளால ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில தேமுதிக அவங்களுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? கடந்த காலங்களில் திமுகவோட செயல்பாடெல்லாம் வச்சு நீங்க சொல்லுங்க. தேமுதிக எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒண்ணுமே இல்லை. அதாவது நீங்க சில கேள்வி பதில ஒரு வரியில் பதில் சொல்லுவோம். ஆமா ஆமா, ஒன் வேர்ட் ஆன்சர். ஆமா, அது என்னன்னா, இப்ப நம்ம அண்ணியார் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்பா ஆக்க பொறுப்போம், ஆற பொறுக்காம ஏன் அவசரப்படுறீங்க? கூட்டணியில் ஆட்சி நமக்கு உண்டு. கூட்டணி நம்மகிட்டையும் ஒரு 10 சீட் ஜெயிக்கிட்டோம். 10 சீட்டு திமுகவுக்கு 10 சீட் டெபிட் சீட் ஆகட்டும். எங்க வருவாரு? வலசர்வாக்கம் வருவார் கட்டாயம். வலசர்வாக்கம் வரும்போது எங்களுக்கும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, பிடபிள்யூவில் பங்கு, ஐவிஎஸ்ல பங்கு, டாஸ்மார்க்கில் பங்கு. ஏன் ஆக்க வரைக்கும் பொறுத்தீங்கல்ல, ஆற பொறுக்கணும். கொஞ்சம் யாரை சொல்றாங்க? கட்சிக்காரங்கள கொஞ்சம் பொறுமையாரைய. நமக்கு தாயே அண்டாவில் சாப்பாடு ஆகுது. அண்டாவில் சாப்பாடு அவங்களா சாப்பிட போறாங்க, நமக்கும் கொஞ்சம் கிடைக்கும். அந்நியார் அப்படியே சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ ஸ்டாலின் பார்த்தா என்னடா சாப்பாட்டுக்கே மோசம் வந்துருச்சு, நம்ம இலையில இன்னொரு கை வருது பார்த்தா இலையே உருவிட்டு போயிடுவாங்க போட்டுருக்க. இப்போ அவரு எத்தனை பேருக்கு தான் என் இலையை உருவான்னு தெரியல. அப்போ அவர் கொடைக்கானலுக்கு போய் அங்கேயும் சூடா வந்திருக்கார். கொடைக்கானல் போய் குழு குழு குழுன்னு இருக்க வேண்டிய இடத்துல அங்கேயே போனாலே மனோ தங்கராஜ் கட்சி கூட நான் விசில் அடிக்க போறேங்கிறாரு. மனோ தங்கராஜ் விசில் அடிக்க போறேங்கிறாரு. திருவொற்றியூர்ல பழைய கே சாமி மகன் கே சங்கர், நான் கிளம்புறேன், எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நான் கேபிபி சங்கர், பக்ரிசாமி மகன் சங்கர், நான் விசில் அடிக்க போறேன்ட்டாரு. அப்போ இப்படி பல பேர். அதே போல டி நகர்ல அன்பழகன், அவங்க அப்பா பழக்கடை ஜெயராமன் காலத்துலேருந்து இருக்கிற ஆளுங்க. அவர் சீட்டு கொடுக்கலன்னுடையும் அன்பழகம் பேத்தி, தம்பி பேத்தி, அந்த அம்மா மோனிஷா போய் எங்கே போய் சேர்ந்துருச்சு, விசில் அடிக்க போயிடுச்சு. ஓகே, அவங்க குடும்பமே இப்போ விசில் அடிக்குது. இப்படி திமுக விசில் சத்தத்தை கேட்காம கோபாலபுரம் கதவை சாத்தி வச்சிருக்காங்க, சவுண்ட் ப்ரூஃப் போட்டு வச்சிருக்காங்க. தேமுதிகவுடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கா நீங்க பொதுவாக நான் கேட்குறேன்? இல்லைங்க, அதாவது தேர்தல் முடிந்த பிறகுதான் நீங்க அவருடைய சுயரூபம் தெரியும். இப்போ நீங்க தேர்தலில் படுதோல்வி அடைந்தால் பம்மிடுவாங்க தேமுதிக. ஆமா, படுவெற்றி அடைந்தால் பரபரப்பா இருப்பாங்க. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லாம நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். அந்நியார். ஆமா, அவ்வளவு தெளிவான ஆள் அந்நியார். நீங்க பதவிக்கு என்னங்க தெளிவு இல்லாம வேணும்? பதவி, பணம், பட்டத்துக்கு தெளிவு வேணுமா? கேட்டு வாங்கணும்ல, பேசி வாங்கணும். இல்லைன்னா நான் ஆதரவு தர மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கூட்டணி முறித்து கொண்டு நாங்கள் வெளியே அதிமுக கூட்டணிக்கு போறோம். எங்களுக்கு பேரம் தாங்க முக்கியம். கொள்கை இந்த கொள்கையெல்லாம் ரெண்டாவது, அப்புறம் அது மூட்டை கட்டி மேலே வைங்க. பரனில் வச்சிருக்கேன், அந்த மண்டபத்திலே, கல்யாண மண்டபத்திலே. எங்களுக்கு என்ன வேணும்? பதவி, பட்டம், பணம். ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும், சாரி விஜயகாந்துக்கு என்ன சண்டை? இதுதானே சண்டை. எங்கள் கூட்டணியோடு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க 2011. எங்களுக்கு பல ரோடுகளை ஒதுக்குங்க, பல சாலைகளை பல கட்டடங்களை ஒதுக்குங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பல டாஸ்மார்க்களை ஒதுக்குங்க, சில பாலங்களை கொடுங்க, நாங்களும் பாலம் கட்டுறோம், அட்டையிலேயே கட்டுறோம். நீங்க அட்டையிலேயே கட்டுறீங்க, நாங்கள் பேப்பர்லேயே கட்டுவோம், மண்டபத்தை இடிக்காம கட்டுறோம்.
எங்களுக்கு காந்தி வேணும்ல. ம். காந்தி இல்லாம அரசியலே பண்ண முடியாது, முரசு அடிக்க முடியாது, அரைக்க முடியாது. ம். அப்போ ம். நீங்க மட்டும் காந்தி மொத்தமா சொந்தக்காரரா? குத்தகைக்கு எடுக்குறீங்க, காந்தி கொள்கை நீங்க சொந்தக்காரரா? ம். எங்களுக்கும் பாதியை தள்ளி விடுங்க. இதுதானே சண்டை. நாக்கு கடிக்கிற வரைக்கும் போயிடுச்சு. அதாவது நீங்க பிரேமலதாவுக்கும் சசிகலாவுக்குமா சண்டையா உருவானது அது. அந்த மாதிரி சொல்லி ஆண்டவனே வந்தாலும் இங்கே 10% கமிஷன் கொடுத்தா தான் இது கிடைக்கும். ஆண்டவனே வந்து ஆண்டவனே வந்து மன்னார்குடியில் மன்னார்குடி 10% கொடுத்தா தான் பிடபிள்யூ கான்ட்ராக்ட், ஹைவேஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் கிடைக்கும். தியாக தலைவி சின்னம்மா. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன். அதுதான் ஜெயலலிதா விஜயகாந்த் சண்டையாக மாறிச்சு. இந்த காந்தி இருக்காரு, பொல்லாத ஆளு, சண்டையை மூட்டி விட்டுறாரு விஜயகாந்த் ஜெயலலிதா. கடைசியா ஊத்தி கொடுக்குற வரைக்கும் போயிடுச்சு. இவங்க தான் ஊத்தி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு இல்லையா? இப்ப 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 இன்னும் நிஜமாகவே என்ன களத்துல ஸ்கோர் கிடைக்கும் தேமுதிக நினைக்கிறீங்க நீங்க? இல்லைங்க, எனக்கு அதாவது உங்களுக்கு சோர்ஸ்லாம் வந்துருக்கு. இல்லை, அதாவது வாஸ்தவம் தான். பையனும் இருக்காங்க, அந்நியாரும் இருக்காங்க. பையன் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. விருத்தாச்சலத்துல தேறிடும் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தலித் வாக்கு இல்லை, அதே போல வன்னியர் வாக்கும் இல்லை. 2 வாக்கு தான் விஜயகாந்துக்கு பலமா இருந்தது. 29 சீட் ஜெயிச்சது, நாயுடுங்க உட்படையா. இப்போ இந்த வாக்கு சதவீதமே சரிஞ்சு போச்சு. திருமாவளவன் அறிமுகப்படுத்தும் போது இந்த அம்மா எந்திரிக்கவே இல்லை. ஆமா. அப்போ அதை திருமாவை அவமதிப்பு அதை சிறுத்தை பூரா அது நினைக்கிறான். அதே போல வன்னியர் வாக்கு ராமதாஸுடைய அரசியல் வாழ்க்கையை ஆட்டம் கண்ட இடமே நீங்கள் அந்த வன்னியர் பெல்ட் தான். விருதாச்சலம், ரிஷிவந்தியம், திருக்கோயிலூர் தொடர்ந்து வன்னியர் பகுதிகள் தான். அப்போ இப்போ எல்லா பகுதிகளிலுமே பிரேமலதாவுக்கு வன்னியர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. வாக்கு சிறுத்தையும் இல்லை. எதனால என்னன்னு நினைக்கிறாங்க அவங்க? இல்லை, அவங்க பாமகவுடைய அரசியலை முடிவு கொண்டு வந்ததே விஜயகாந்த் தான். அதனால அந்த வழி அது இப்போ சிறுத்தைக்கும் பிரேமலதாவுக்கும் ஒன்றும் பெரிய பொருந்தாதோ அதே மாதிரி வன்னியருக்கும் பொருந்தாது. இல்லை, அப்பா பையன் சண்டைக்கு பிறகும் கூட வன்னியர்கள் அப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நமக்கு இவங்க நமக்கு எதிரானவன்னு நினைக்கிறாங்க. பிரேமலதா இந்த நம்ம வன்னியர் அதிகார மையத்தை உடைத்து சிக்கி சீரழித்தவர், தகர்க்கக்கூடிய ஒரு ஆள். அப்போ இவன் எப்படி ஓட்டு போடுவான்? மீதி இருந்த திமுக கூட்டணியில் இருந்தது வேல்முருகன் எல்லாத்தையும் கழட்டிட்டு போயிட்டார். நீங்க வேல்முருகன் 10 தொகுதி எங்க அந்த கடலூர் மாவட்டத்தில், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, பண்ருட்டி, விருத்தாச்சலம், கடலூர், இப்படி சிதம்பரம், இப்படி பல ஏறக்குறைய 10 தொகுதி நேரடியாக பாதிக்கும். செல்வாக்கு உண்டு, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பேச்சு. ஆமா, 40 தொகுதியில மறைமுகமா பாதிக்கும். வேல்முருகன் ஒரு ஆள்னால நீங்க ரிசல்ட் ஒரு பாருங்க. திமுக தோற்கடிக்கப்படுகிற ஓட்டு எல்லாமே வேல்முருகனுடைய வாக்கு. வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் வன்னி இளைஞர்கள் அவர் என்ன நினைக்கிறான், நமக்கு ஆன ஒரு நபர், நம்முடைய ரத்தம்னு நினைக்கிறான் வேல்முருகன். ஆமா, நல்லதோ கெட்டதோ நிப்பாரியா அவரு ஒருத்தர் நிக்கிறார். கார்பரேட் அன்புமணி அவர் பார்க்கவே முடியாது. ஆடி கார் இருக்கணும், இல்லை பென்ஸ் கார் இருக்கணும், இல்லை பிஎம்டபிள்யூ இருக்கணும், இல்லைன்னா லேண்ட் குரூசர் இருக்கணும். எங்க அவரை பார்க்குறேன். நீங்கள் வேலுமுருகன் சைக்கிள் வந்தாலும் பின்னாடி உட்காந்து வந்துடுவார். ஏன்? அடிமட்ட தொண்டர்ல இருந்து அரசியலுக்கு வந்தவர், முந்திரிக்காட்டு அரசியலை பார்த்தவர், சந்தனக்காட்டு அரசியலை பார்த்தவர், இப்போ வன்னிக்காட்டு அரசியலும் பார்க்குறார். அதனால எளிமையா அவர் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலான்னு அங்கே இருக்கிற வன்னி இளைஞர்கள் பூரா பார்க்குறான். அப்போ அந்த ஓட்டு எப்படி பிரேமலதா விருதாச்சல் விழுகும்? வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இந்த அம்மா தொல்லை கொடுக்குது திமுக தலைமைக்கு, கூட்டணி ஆட்சி பங்கு அப்படின்னா திமுக தலைமை என்ன முடிவு எடுப்பாங்க? இல்லைங்க, அதாவது இந்த அம்மாவுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்தான் திமுக இறங்கி வர்றது. திமுக ஆட்சி அமைப்பது அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நடந்தாலும் ஒருவேளை நடந்தால் டேஞ்சர் ஜோன்ல இந்த அம்மா வச்சிருக்காங்க, பயப்படுறாங்களே. உண்மையாவே நம்பிக்கை இல்லை நம்ம மேல திமுகவுக்கு. பெரிய தவறு பண்ணிட்டதாக அவங்க வருந்துறாங்க, உணர்றாங்க. ஒருவேளை நமக்கு இப்ப எதிர்த்தரப்புல ஏதாவது நடந்தா கூட தொங்குன்ற நிலமெல்லாம் வந்தா இந்த அம்மா பிச்சுட்டு போயிடுன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா எங்க காந்தி இருக்காரோ இந்த அம்மா முதல்ல சீட்டு போட்டு முதல்ல
பஸ்ஸில் சீட்டு போடுற மாதிரி ஜன்னல் வழியை சீட்டு போடுவாங்கல்ல, துண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த அம்மா போயிருன்னு திமுக ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக பிரேமலதாவை தேமுதிகவை அவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய பட்டியலில் இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை, வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து பேசலாம். நன்றிங்க. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.